தமிழக மக்கள் மீது சிறிதும் அக்கறை இல்லாத முதலமைச்சர் ஸ்டாலின் குடும்ப நலனையே பிரதானமாக கொண்டுள்ளார் என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை அசோக் நகரில் சாலையோரம் உரிய வழிமுறைகளை பின்பற்றாமல் முறையாக தடுப்புகள் வைக்கப்படாத நிலையில் இருந்த மழைநீர் கால்வாயில் அம்பேத்கர் நகரை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் தவறி விழுந்து மரணமடைந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள பழனிசாமி, இறந்தவர் குடும்பத்திற்கு ரூபாய் 25 லட்சம் அரசு நிவாரணம் வழங்கவும், தவறிழைத்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும், இனி இதுபோன்ற நிகழ்வு எங்கும் நடைபெறா வண்ணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவும் திமுக முதல்வரை வலியுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தொடர்பாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய முதலமைச்சர் ஸ்டாலின், எதிர்பார்க்கும் மழை அளவு, ஏரி நீர் இருப்பு பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தியதுடன் அனைத்து துறை அதிகாரிகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என அறிவுரை வழங்கியுள்ளார். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்னால எடுக்க வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனை கூட்டமா இது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வானிலை முன்னெச்சரிக்கை, தற்போதைய வானிலை, பெறப்பட்ட மழை அளவு, நீர்த்தாக்கங்களில் இருக்கக்கூடிய இருப்பு, நீர் இருப்பு உள்ளிட்ட விவரங்களை தமிழிலேயே தெரிஞ்சிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசு டிஎன் அலர்ட் என்னும் மொபைல் போன் செயலியில உருவாக்கியிருக்கு. வெள்ளப்பெருடல் ஏற்படும் போது தாழ்வான பகுதிகளிலிருந்து முன்கூட்டியே வெளியேறி பாதுகாப்பான இடங்களுக்கு போறது மிக முக்கியம். இந்த பணிகளை தமிழக அரசினுடைய அனைத்து களப்பணியாளர்களும் பொதுமக்களோடு இணைந்து அவர்களுக்கு அறிவுறுத்தி வெள்ளத்துக்கு முன்னரே நிவாரண மையங்களுக்கு அழைச்சிட்டு போகணும். அவங்களுக்கு தேவையான தூய்மையான குடிநீர், கழிவறை, தடையற்ற மின்சாரம், உரிய நேரத்தில் உணவு ஆகியவற்றை வழங்கணும். வெள்ளம் ஏற்பட்ட உடனே அரசு இயந்திரம் எவ்வளவு விரைவாக செயல்படணுமோ அவ்வளவு விரைவாக செயல்படணும். ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும். தேடல், மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தன்னார்வலோடு இணைந்து பணியாற்ற முறையான செயல் திட்டத்தை மாவட்ட நிர்வாகம் உருவாக்கணும். எந்த ஒரு சவாலாக இருந்தாலும் அதில் ஈடுபடுகிற அனைவரும் ஒருமித்த கருத்தோடு ஓரணியாக நின்னா, அப்படி செயல்பட்டால் அதில் வெற்றி என்பது 100 விழுக்காடு சாத்தியம். பருவமழையால் ஏற்படக்கூடிய சவால்களை எதிர்கொண்டு பொதுமக்களின் துயதுடைக்க அரசு நிர்வாகம் மொத்தமும் ஓரணியாக நின்று செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். தமிழக வெற்றி கழக கொடி குறித்து தேர்தல் கமிஷன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக வெற்றி கழக கொடி விவகாரத்தில் தேர்தல் கமிஷன் தலையிடாது. ஒரு கட்சியின் கொடிக்கு நாங்கள் ஒப்புதல், அங்கீகாரம் வழங்குவது இல்லை. அரசியல் கட்சி கொடியில் இடம்பெறும் சின்னங்களுக்கு கமிஷன் ஒப்புதலோ அங்கீகாரமோ வழங்காது. தேர்தல் நேரத்தில் அவர்கள் கட்சியின் சின்னமாக யானையை பயன்படுத்த முடியாது. தாவேக கொடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொடிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டிருப்பதை அந்தந்த கட்சிகள் உறுதி செய்ய வேண்டும் என கூறியுள்ளது. திருப்பதி லட்டு விவகாரத்தில் உண்மைத்தன்மையை ஆராய வேண்டும், சிறப்பு விசாரணை குழு அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் சுப்ரீம் கோர்ட்டில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் போது பேசிய நீதிபதிகள் PR கவாய் மற்றும் KV விஸ்வநாதன் ஆகியோர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவுக்கு கண்டனம் தெரிவித்து கிடுக்குப்பிடி கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பதி லட்டு விவகாரத்தில் ஏற்கனவே விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கும் போது முதலமைச்சர் என்ற பொறுப்பான பதவியில் இருக்கும் நீங்கள் ஏன் இந்த விவகாரத்தை நேரடியாக ஊடகங்களிடம் எடுத்து சென்றீர்கள்? SIT குழுவின் அறிக்கை கிடைப்பதற்கு முன் ஊடகங்களுக்கு பேட்டி அளிக்க வேண்டிய அவசியம் என்ன? லட்டு பிரசாதம் தொடர்பான ஆய்வு முடிவுகள் ஜூலையில் வந்த நிலையில் செப்டம்பர் மாதம் வெளியிட்டது ஏன்? மேலும் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் நீங்கள் வெளியிட்டுள்ள ஆய்வறிக்கை தெளிவானதாக இல்லை. ஆய்வு மாதிரியில் பயன்படுத்தப்பட்ட நெய்தான் லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்டது என இதில் குறிப்பிடப்படவில்லை. திருப்பதி லட்டு விவகாரத்தில் கடவுளை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது, மத உணர்வுகளை மதிக்க வேண்டும் என கூறியுள்ளார். நாட்டு மாடுகளுக்கு மாநில தாய்ப்பசு என்று பொருட்படும் வகையில் ராஜ்யமாதா, கோமாதா அந்தஸ்து வழங்க மகாராஷ்டிரா அரசு முடிவு செய்துள்ளது. நாட்டு பசுக்கள் தரும் பால் மனிதனின் ஆரோக்கியத்திற்கும், சிறுநீர் ஆயுர்வேத மருத்துவத்திற்கும், பஞ்சகவ்யம், இயற்கை விவசாய முறைக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என கூறியுள்ள ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான மகாராஷ்டிரா அரசு இந்த முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நாட்டு மக்களுக்கு மாநில தாய்ப்பசு அந்தஸ்து வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் பிரதமர் மோடி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் தொலைபேசி வாயிலாக ஆலோசனை நடத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உரையாடலின் போது மேற்காசியாவின் தற்போதைய நிலை குறித்து இரு பிரதமர்களும் விவாதித்தனர். அப்போது உலகில் பயங்கரவாதத்திற்கு என்றுமே இடமில்லை, மேற்காசியாவில் அமைதி மறுசீரமைப்புக்கு இந்தியா ஆதரவு தரும், லெபனானில் அகதிகளாக இடம்பெயர்ந்தவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்பன குறித்து பிரதமர் மோடி நெதன்யாகுவிடம் வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. உக்ரைன் போரில் நாங்கள் நிர்ணயித்த இலக்குகள் அனைத்தையும் அடைந்தே தீருவோம் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் உறுதிபட தெரிவித்துள்ளார். இதுகுறித்து விரிவாக பேசியுள்ள புட்டின்,
ரஷ்ய படையினர் உக்ரைனில் 3 ஆண்டுகளாக போரிட்டு வருகின்றனர். இந்த மோதலில் நாங்கள் நிர்ணயித்த அனைத்து இலக்குகளையும் அடைந்தே தீர்வோம். உண்மை எங்கள் பக்கம் உள்ளது. நாங்கள் நினைத்ததை சாதிப்போம். புதிய நாசி சர்வாதிகாரத்திற்கு எதிராக ரஷ்ய மொழி பேசுபவர்களை பாதுகாப்பதற்காகவே உக்ரைனுக்குள் படைகளை அனுப்பினோம் என கூறியுள்ளார். உலகளவில் டாப் 10 பணக்காரர்கள் பட்டியலில் Facebook நிறுவனர் மார்க் ஜக்கர்பர்க் 4வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். ப்ளூம்பர்க் பில்லியனர் இண்டெக்ஸ் வெளியிட்டுள்ள தகவலின் அடிப்படையில் 200 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்களை கொண்ட பணக்காரர்கள் பட்டியலுக்குள் நுழைந்தார். இதன் மூலம் உலகின் 4வது மிகப்பெரிய பணக்காரராக உருவெடுத்துள்ளார். உலக பணக்காரர்கள் பட்டியலில் டெஸ்லா நிறுவனத்தின் CEO எலான் மஸ்க் 272 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்களுடன் முதலிடத்திலும், அமேசான் நிறுவனர் ஜெஃப் பெசோஸ் 211 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்களுடன் 2வது இடத்திலும், LVMH தலைவர் பெர்னார்ட் அர்னால்ட் 207 பில்லியன் அமெரிக்க டாலர் சொத்துக்களுடனும் 3வது இடத்திலும் உள்ளனர். மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் ஆதரவு பெற்ற ஆயுதம் ஏந்திய பயங்கரவாத குழுக்கள் செயல்பட்டு வருகின்றன. இவர்களில் பலர் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக செயல்படுகின்றனர். அவர்களை ஒழிக்க இரு நாட்டு ராணுவத்தினரும் அவ்வப்போது நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் சிரியாவில் அமெரிக்கா நடத்திய குண்டுவெடிப்பு தாக்குதலில் பயங்கரவாத குழுக்களை சேர்ந்த 37 பேர் கொல்லப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது.